Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க சாதம் வடிக்கிற கஞ்சை கீழ கொட்டவே மாட்டீங்க அப்படி நினைக்கிறேன். சோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி சாதம் வடிச்ச கஞ்சியை இதுக்கு மேல நீங்க வந்து தூக்கி போட்றாதீங்க. இப்போ இந்த கஞ்சியை வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம். இந்த மாதிரி சாதம் வடிச்ச உடனே வந்து அந்த கஞ்சியை நல்ல சூடா இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடிப்போம் இல்லையா. நிறைய பேர் வந்து உப்பு போடாம வடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வடிக்கிறவங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரெகுலராகவே நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டே வந்தீங்க, அதாவது குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுற பிரச்சனை, கை கால் வலி, உடம்பு வலி இதெல்லாமே வந்து சீக்கிரத்தில் சரியாயிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. இதை ரெகுலராகவே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். ஸோ நம்ம சமைக்கிற டைமில் கூட வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த சாதம் வடித்த உடனே கூட ஒரு டம்ளர் கஞ்சியை வந்து ரெகுலராகவே நீங்கள் வந்து குடிச்சிட்டே வந்து பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஷாம்பு. இப்போ ஷாம்பு இந்த கஞ்சியும் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தலைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு குளித்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல உங்களுக்கு வந்து முடி வளரும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிற அந்த முடி கொட்டுற பிரச்சனை, தலையில் வந்து அந்த அரிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொடுகு தொல்லை அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக ஷாம்பில் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் கஞ்சியில் வந்து உப்பு இருக்குது உப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உப்பு இருந்தாலும் அது வந்து ஒன்றும் செய்யாது. நீங்கள் வந்து சியாக்கா தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் சியாக்கா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களோட ஹேர் வந்து நல்ல ஷைனிங் ஆகும். அதே சமயத்தில் அந்த முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக வந்து சரியாகிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு பொடுகு தொல்லை, தலையில் அரிப்பெல்லாம் இருந்ததுன்னா கூட சீக்கிரமே அதெல்லாமே வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து எடுத்துக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபேஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெறும் கஞ்சி கூட நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங்கும் நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி சந்தனம் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் வந்து போட்டிங்க ஃபேஸில் அப்படின்னும் போது நல்ல டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு சடனாகவே கிடைக்கும். ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கஞ்சி வடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சந்தனத்தை அந்த கஞ்சியில் வந்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபேஸில் மட்டும் கிடையாது, கையில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். சடனாகவே உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சூப்பராக கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு கையில் மட்டும் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் நீங்களே வந்து பார்ப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து நான் ட்ரை ஆகிறதுக்கெலாம் விடவே இல்லை. கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் அந்த கை காமிக்கிறேன். உங்களுக்கு 2 கைக்கும் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். நம்ம அந்த பேக் போட்ட கை வந்து டக்குன்னு பார்க்கும்போது சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்குது. ஆனால் அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்சஸ் நல்லா தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் பாட்டில்லாம் நம்ம வந்து ஆயில் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த ஆயில் பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திரும்ப வந்து ஆயில் போட்டு வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வடித்த கஞ்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நிறைய கஞ்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த அதாவது அந்த ஆயில் கேன் மேலே எல்லாமே வந்து ஃபுல்லாகவே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமாகவே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கஞ்சி கம்மியாக இருக்கும்போது 1 நாள் 2 நாள் கஞ்சி கூட நீங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயில் பிசுக்கு இருக்கிற பாட்டில், கேனு இந்த மாதிரியான பொருள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கஞ்சி யூஸ் பண்ணி அழகாக வந்து கழுவி எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சு கழுவுனீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இது நான் சடனாக உடனே வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது, எண்ணெய் பிசுக்கே இல்லை.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல, அடுப்பு பிடிக்கிறதுக்காக, அந்த பாத்திரங்களை பிடிக்கிறதுக்காக அந்த துணியெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி துணி கூட இந்த மாதிரி சுட சுட இருக்கிற கஞ்சிக்குள்ளே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரியான எண்ணெய் பிசுக்கு வாடை வந்து அந்த துணியில் உங்களுக்கு வரவே வராது. அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லா வந்து க்ளீனாகவும் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா சுட சுட உங்ககிட்ட கஞ்சி நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரியான அடுப்பு பிடிக்கிறதுக்குன்னு நீங்கள் வச்சுருக்கிற அந்த பிடி துணி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி அந்த கஞ்சியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த பிசுக்கு, அந்த கரை, அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் எதுவுமே சோப்பெல்லாம் எதுவுமே போடலை, ஜஸ்ட் அப்படியே வந்து ரன்னிங் வாட்டரில் அப்படியே அலசிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம தோசை போட்டுட்டு நம்ம வந்து அதை எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரி தோசைக்கல்லை கூட நல்ல சூடாக இருக்கிற கஞ்சியை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னும்போது அந்த தோசைக்கல்லில் பிடிச்சிருக்கிற எண்ணெய் பிசுக்கு, அந்த அழுக்கு, கரை எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம்லாம் இதுக்கு வந்து டைம் எடுக்காது. அந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வருது. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து எண்ணெய் போட்டு இந்த தோசை தவா வந்து நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அந்த தோசை தவாவோட ஓரத்தில் வந்து அந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு, அது எல்லாத்தையுமே கூட ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோ வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கால் வலி, முட்டி வலி, கால் வலி, பாத வலி இதெல்லாமே வந்து நார்மலாக வர்ற ஒரு விஷயந்தான். இந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வடிகஞ்சி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அந்த வலி வந்து குறையிறது நல்லாவே உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி முட்டியிலலாம் வலி இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் இல்லை பாதத்துலலாம் வலி இருக்கும்போது கொஞ்சமாக அந்த கஞ்சி தண்ணிக்குள்ளே நீங்கள் கால் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே சடனாகவே உங்களுக்கு வந்து அந்த பாத வலி, கால் வலி எல்லாமே வந்து டப்புன்னு உங்களுக்கு போயிடும். அதே சமயத்தில் இந்த மாதிரி முட்டியெல்லாம் வலிக்குது அப்படின்னும் போது இல்லை இடுப்பு வலி அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கஞ்சி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து சாதம் வடித்த கஞ்சியை கீழே கொட்ட மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கஞ்சியை வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.